கோவங்காய் சாப்பிட்டா பிளட் பிரஷர் கம்மியாகும்னு சொல்லிட்டு அது சீர்படுத்தும்னு சொல்லிட்டு டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் சரி பண்ணும் கோவங்காய். கோவங்காய் தூய்மைக்கான உங்களுடைய குணத்தை அதிகப்படுத்தும். கோவக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள். எங்க வீட்டுல நாங்க வாரத்துக்கு 2 வாட்டியாவது சமைப்போம். அதோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் என்ன, பிளஸ் நீங்க டெய்லி லோக்கலா கிடைக்கிற வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷன் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஸோ 100 கிராம் கோவக்காய்ல 20 ல இருந்து 25 கேலரி தான் இருக்கு. 2 கிராம் நார்ச்சத்து இருக்கு, 6 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் 1 கிராமை விட கம்மி, புரோட்டீனும் ரொம்ப கம்மிங்க. அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் இருக்க மாதிரி இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, அண்ட் மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை 5% அந்த மாதிரி இருக்கு. சோ கேலரிஸ் கம்மியா இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ்க்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன். அண்ட் நீங்க வெயிட் கம்மி பண்றீங்க, நார்ச்சத்து சாப்பிடுறீங்கன்னா உங்க பிபி கம்மி ஆகும். அண்ட் ஓவராலாவும் உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆனா இது இருக்க தோல் நோய் எல்லாத்தையுமே சரி பண்ணிருமா இல்ல வராம வைக்குமானா அது பண்ண முடியாதுங்க. எப்படிங்க கோவக்காய் இதை பண்ணும்? எல்லா தோல் நோயும் சரிப்படுத்துற மாதிரி ஒரு டாக்டரும் இல்ல, ஒரு மருந்தும் இல்ல, ஒரு ஆபரேஷனும் இல்ல, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்ல. எல்லா வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் அதோட கேலரி கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் நிறைய இருக்கு, அண்ட் கேலரிஸும் ரொம்ப கம்மி. நம்ம எல்லாம் பண்ற தப்பு என்ன தெரியுமாங்க? அந்த நல்ல வெஜிடபிள்ல நிறைய எண்ணெய் போட்டு வறுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி அந்த ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தி ஆகும். அப்படின்னா வெஜிடபிள்ஸ்ல நோயை குணமாக்குற ஒரு ஊட்டச்சத்து கூட இல்லையானா இருக்குங்க. ஆனா நீங்க அந்த ஊட்டச்சத்தை நோயை சரியாக்குறதுக்காக சாப்பிடணும்னா 2 கிலோ 3 கிலோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும். அண்ட் அது ஒரு பிராக்டிக்கலான ஆப்ஷன் கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 4 ல இருந்து 5 கலர் இருக்க வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அதை தவிர புரோட்டீன் கரெக்டா உங்களுக்கு தேவையான அளவு கேலரி பேலன்ஸ்ல எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சாப்பாடை மருந்து மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில திரும்பி சொல்றேன், எந்த வெஜிடபிளா இருந்தாலும் எவ்வளவு லோ கேலரியா இருந்தாலும் அதுல ஒரு 10 ml எண்ணெய் போட்டுட்டீங்கன்னு வைங்க, 100 கேலரி இன்க்ரீஸ் ஆயிரும். அது வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அடுத்தது நான் வேற எந்த வெஜிடபிள் பத்தி பேசணும்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.